புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான். நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா அது ஒருத்தர் தான். தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல. அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும், என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். தளபதி விஜய், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், டாப் மோஸ்ட் ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. தமிழ்நாட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர். எத்தனையோ பேர் தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க, காணாமையும் போயிருக்காங்க. பட் அந்த கெரியரோட உச்சத்தை ஒரு சிலர் தான் பார்த்துருக்காங்க. எனக்கு இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்சமாவது டேலண்ட் வேணும் ஒருத்தவங்களுக்கு. அது கொஞ்சம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் டைம், லக் எல்லாமே இருக்குது. ஒருத்தவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பார்க்குற மற்றவங்களுக்கு லக்காக தோணும். ஒரு டீ கடை வச்சுருந்தவர் இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஒரு நார்மல் பஸ் கண்டக்டர் நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ஆனார். இதெல்லாம் நமக்கு லக்காக தோணுனாலும் நார்மல் பீப்புள்ஸ்கிட்ட இல்லாத ஒரு மைண்ட் செட் இவங்க கிட்ட இருக்குது. அந்த மைண்ட் செட் தான் இவங்க ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் தளபதி விஜய் எப்படி அவரோட மைண்ட் செட் மூலமாக ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணாருன்னு பார்க்கலாம். ஸோ வேக்கப், இட்ஸ் டைம் டு அவேக், பி பிரசன்ட். நான் எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுவேன். சும்மா வசனம் பேசுகிறதுலையும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சாங்ஸ்லையும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லையும் கஷ்டப்படுவேன். கஷ்டப்படாமல் எதுவுமே எனக்கு வராது. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஹர்சல் எடுத்து ஒரு 10-15 வாட்டி தான் பேசினா எனக்கு வரும். அடுத்து தேவா படத்தில் அந்த சீன் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்து அதே மாதிரி வேணும்னு சொல்லி மாஸ்டர் கிட்ட, கனவு கண்ணன் மாஸ்டர் கிட்ட சொல்லி அதே மாதிரி செட் போட்டு பண்ணது. டான்ஸு, ஃபைட்டு, இவங்களெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு ஏதாவது ஃபைட்டை போட்டு காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணது. ரசிகன், தேவா அந்த டைம்லலாம் ஏதாவது ஒரு சாங் நல்லா இருந்ததுன்னா உடனே அந்த சாங் என்ன படம் கேட்டு அந்த கேசட்டை வாங்கி டான்ஸ் மாஸ்டருக்கு போட்டு காமிச்சு, இல்லைன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்கு போட்டு காமிச்சு அதே மாதிரி பண்ண சொல்ல மாட்டேன். ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. படத்துக்கு கூட இனிமேல் வித்தியாசமாக என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, எல்லாம் புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் வீணடிக்கக்கூடாது. நான் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட புக்ஸ் படிச்சிருக்கேன், பலரோட பயோகிராஃபி படிச்சிருக்கேன். பட் இந்த லாவை பக்காவாக தளபதி விஜய் அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். இந்த லாவை காப்பி அடிக்கிறதுன்னு சொல்லிட முடியாது, பட் இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். இந்த விஷயத்த விஜய் சார் பல இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லியும் இருக்கார். அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரியா? பிடித்த நடிகர் யார்? ரஜினிகாந்த் சார். பிடிக்காத நடிகர்கள்னு யாருமே கிடையாது. ஒரு ஃபேவரட்னு இருக்கும்ல. ஸோ ஒருத்தர் ரூட்டில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்குல்ல. அதனால் அவருக்கு பிடிச்ச படம் மேபி சம் ரஜினிகாந்த் ஸ்டைல். ஒரு குறிப்பிட்ட பர்சனை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவரை மாதிரி நம்ம ஃபேக் பண்ணுறது மீன்ஸ் அவர் பண்ணுற மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டா அவரோட சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளும் பார்க்கலாம். கை விளையாடுது கன்ல. எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். இது ஒரு யூனிவர்சல்லாம். பகவத்கீதாவில் இதே விஷயம் வெர்ஸ் நம்பர் 3.21 ஆல்சோ இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறவங்க இதை யூனிவர்சல்லான்னு எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இதை ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும்னு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் இந்த லாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான். ஸோ படிப்பில் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக எனக்கே தோணுச்சு 11th 12th படிக்கும்போது. அப்படி போய் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி நடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. நான் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. அது பிடிவாதம்.
வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து எதிர்த்தாலும் நடிகன் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எது பண்ணாலுமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து ஓரளவுக்கு தான் போச்சு. அப்போலாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னடா போலி அப்படின்னு. அப்போலாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்த படத்தில் என்னை நடிக்க வச்சு, ஸோ அதுக்கு எல்லோரும் தான் காரணம். நான் வந்து இந்த ஃபீல்டில் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் வந்துட்டேன். 10 கம்பெனி ஏறி இறங்கல, எனக்கு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் என்னோடய ஆசையை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டேன். ஸோ என்னோட டேலண்டான இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களால லைஃப்பில் வர முடியாமல் இருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அந்த இருட்டில் தான் இருந்தேன். என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ என்னோட டேலண்டாக இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருட்டிலேயே இருக்கிறாங்க. அவங்க வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க கொண்டு வர்றதுக்கு. ட்ரை டில் யூ சக்சீட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சோர்ந்து போயிடாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக யாராவது உங்களை கொண்டு வருவாங்க வெளிச்சத்துக்கு. விஜய் சாருக்கு ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ட்ரீம் ஸ்டார்டிங்கில் இருந்தே இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் அவரை யாருமே அக்செப்ட் பண்ணல. அப்போ அவர் அதுக்கு தயாராகவும் இல்லை. இருந்தாலும் அவர் சோர்ந்து போகலை, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவரும் கிடைச்ச ஹெல்ப் எல்லாமே யூஸ் பண்ணார். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் வச்சு ஃபுல் ஃபோர்ஸில் ட்ரை பண்ணுறப்போ 1 by 1 மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அவர் லைஃப்லேயும் நடந்துச்சு. 1 by 1 எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹெல்ப் அவருக்கு தன்னால் தேடி வந்துச்சு. தெரிஞ்சு நீங்கள் கடைசியாக ப்ரெஸ் மீட் பண்ணி இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மேபி ஒரு 10 years கிட்ட கூட ஆயிருக்கும். இவ்வளோ நாளாக எதுவும் யார்கிட்டையும் பேசவே இல்லையே, எதுவும் ப்ரெஸ்லாம் இப்படி மீட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கா? இது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது ஒரு 10-11 இயர்ஸுக்கு முன்னாடி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி பேட்டியில் ஏதோ ஒன்று சொன்னேன், அது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்களோ இல்லை சம்திங் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு, சம்திங் லைக் தட். அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. ஸோ அதனால் சரி ஓகே எதுனாடா வம்பா இருக்குன்ட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அது வந்து ஒரு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. ஆரம்ப காலங்களில் நிறைய கிரிட்டிசிசம் விஜய் ஃபேஸ் பண்ணார். இப்போ வர தமிழ் சினிமாவில் கிரிட்டிசிசம் அதிகமாக ஃபேஸ் பண்ண ஆக்டர்ஸில் விஜயும் ஒருத்தர். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் நம்ம விஜய் சார் இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தோம்னா நிறையவே அவரோட எமோஷனல் சைட்ஸ் அண்ட் பர்சனல் சைட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். பட் கரண்ட் இன்டர்வியூஸில் விஜய் சார் எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கு ரீசன் அவர் கடந்து வந்த கிரிட்டிசிசம் தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது. அதில் வந்து அந்த பேட்ஸ்மேன் விளையாடும் போது வர ஒவ்வொரு பாலையும் 6 அடிக்கணும் தான் அவர் எய்ம் பண்ணுவார் இல்லையா? அதே பிளேயர் ஃபீல்டிங் பண்ணும் போது வர ஒவ்வொரு பாலும் கேட்ச் ஆகணும் தான் அவர் எய்ம் பண்ணுவார். அது மாதிரி தான் அடித்தா 6, பிடிச்சா கேட்ச். எதுவாக இருந்தாலும் நாம தான் இறங்கி விளையாடுறவங்களா இருக்கணுமே தவிர, இல்லை வெளியிலேருந்து நம்மளை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணுமே தவிர, வெறுமனே சும்மா விமர்சனம் பண்ணுறவங்களா மட்டும் நம்ம இருந்துடக்கூடாதுங்க. கிரிட்டிசிசம் பண்ணுறவங்கள நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறத விஜய் சார் ஸ்டாப் பண்ணிட்டார். இதை முழுக்க அவரோட அனுபவத்தில் அவர் கற்றுக்கிட்டாரு. பேசிக்காக எதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எவ்வளோ உங்களோட மேக்ஸிமம் ரியாக்ஷன் ஒரு விஷயத்துக்குன்றதை வந்து கண்டே பிடிக்க முடியல. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதில் நீங்கள் இம்ப்ரெஸ்டா, இது அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, அது கூட என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து கோபம் நீங்கள் பட்டு நான் பார்க்கல, கோபமும் படலை, யாரையும் திட்டின மாதிரியே நான் கவனிக்கல. ப்ளஸ் எதையும் ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சென்சிட்டிவாக ஒரு அப்செட் ஆகி அதுவும் நாங்கள் பார்க்கல சார். பேசிக்காக எப்போவுமே ஒரு ஃப்ளாட் ஃபேஸில் இருக்கீங்க. அது வந்து எப்படின்னா அப்படியே இருக்குது, என்ன அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு 50-50ன்னு சொல்லலாம். ஒரு கோவம் வரும், வராதெல்லாம் சொல்ல வரும், கோவம் வரும். ஆமாம் வரும். பட் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது மேபி கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். அது மாதிரி சைலண்ட் ஆகிடுவேன்னு வைங்களேன். அண்ட் திஸ் எமோஷ்னல் சைடு வந்து என்னோட க்ளோஸ் ஒன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் நீ அதை காட்ட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அப்பப்போ வெளியில் காட்டு, மூஞ்சில் ஒரு டேஷும் புரிய மாட்டேங்குது, நீ என்ன சந்தோஷமாக இருக்கியா சோகமாக இருக்கியா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சின்ன அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பாதி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம்ல, சும்மா அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோவத்தில் எடுக்கிற முடிவுகள்
எமோஷ்னலாக எடுக்கிற டிசிஷன்ஸாக தான் இருக்கும். எதுக்கு அப்படி ஏன்னா இப்போ ஒரு கோட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இஃப் யூ மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் ஃபில் யுவர் ஐஸ் வித் யுவர் டியர்ஸ், இட் வில் ஹைட் another better opportunity in front of you. ஒரு லைஃபுங்க, ஜாலியாக இருங்க, டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. ஸோ கூல். அவ்வளோதான். பட் யூனிவர்ஸ்க்கு உங்கள் அனுபவம், நீங்கள் கடந்து வந்த ப்ராப்ளம் பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் லா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கிரேட் ஆக்டருக்கு கிரிட்டிசிசம் பற்றின கவலை இருக்கவே கூடாது. எமோஷ்னலாக அவர் யோசிக்கவும் கூடாது. ஸோ கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆகணுங்கிற ட்ரீம் இருக்கப்போ வைப்ரேஷனாக நீங்கள் அலைன் ஆகிட்டா போதும், மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் விஜய் சார் லைஃப்லையும் நடந்துச்சு. அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ, அவர் பண்ணது ஒரு வகையில் யூனிவர்சல் லா. ஸோ அவர் ட்ரீம் மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. அந்த நதி போல ஓடிக்கொண்டு, அதுதாங்க இப்போ கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும் அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். Kill them with your success, bury them with your smile. நம்ம ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அதுக்காக நம்ம கடுமையாக உழைக்கவும் செஞ்சுட்டு வைப்ரேஷனாக அலைனும் ஆகிட்ட அப்புறம் உங்கள் கடமையை நீங்கள் ரிசல்ட் பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். மற்றது தன்னால் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் விஜய் சார் லைஃப்லேயும் நடந்துச்சு. விஜய் சார் ரிசல்ட் பார்க்காம எப்போதும் கூலாக கோ வித் த ஃப்ளோன்ற மைண்ட் செட்லேயே இருப்பார். இப்படி நம்ம இருந்தால் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் ஆகும். இது யூனிவர்சல் லா. இதே விஷயம் ஆல்சோ பகவத்கீதையிலையும் இருக்குது. பகவத்கீதா வெர்ஸ் நம்பர் 2.47 இதே விஷயந்தான் இருக்குது. இதையும் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மைண்ட் செட் எல்லாம் தான் விஜய் சார் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக காரணமாக அமைஞ்சுது. ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியர்லேருந்து பீக் ஆஃப் த கெரியர் வரைக்கும் மேபி விஜய் சாருக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரியாமல் இருந்திருக்கலான்னே வச்சுக்கோங்க. பட் இவ்வளோ அனுபவம் லைஃப்பில் பார்த்த அப்புறம் டாப் 1% ஆஃப் தமிழ் சினிமா ஆனதுக்கப்புறம் இப்போவும் அவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தெரியாமல் இருக்கும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் கண்டிப்பாக முட்டாள் தான். உலகத்தில் 24/7 எவ்வளவோ பேர் கடுமையாக உழைக்கிறாங்க. பட் லக் ஒரு சில பேருக்கு மட்டும் வேலை செய்ய காரணம் மைண்ட் செட் தான். மைண்ட் செட் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியம்னு விஜய் சாருக்கு அவரோட அனுபவத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ விஜய் சார் அவரோட பொலிட்டிக்கல் கேமில் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் உன் தலைவன். அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். அந்த பிராண்டை நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறையா. சினிமாங்கிற மாஸ் மீடியா யூஸ் பண்ணி அவரோட மேனிஃபெஸ்டேஷன் எப்போவோ விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்கில் எப்படி ரஜினி சாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஃபேக் பண்ணி தமிழ் சினிமாவில் அவர் பார்த்த சக்ஸஸை விஜய் சார் மேனிஃபெஸ்ட் பண்ணாரோ, இப்போ அதே மாதிரி செகண்டாக அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஃபேக் பண்ணுற பர்சன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் தான். இதுவரை நிறையா மூவிஸில் விஜய் சார் இந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த விஷயம் சப்கான்ஷியஸாக நமக்கே தெரியுங்கிறது ரொம்பவே உண்மை. எம்ஜிஆர் சாரும் சினிமாவில் இருந்து தான் சிஎம் ஆனார். ஸோ இந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தளபதி விஜய்க்கு ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். அவர் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆக அவருக்கு 70% சான்சஸ் கன்ஃபார்ம் இருக்குது. அண்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னவே ஜெயிச்சிட்ட மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். இதையும் விஜய் சார் முன்னருந்தே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூ தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை பூ. போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யும்பல்ல படிச்சிருக்கோம். ஆனா மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகை பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சியோடைய நேம் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் பிரேக் டவுன் பண்ணாங்க. வெற்றி அண்ட் விஜய் ரெண்டும் சேம்னு சொன்னாங்க.
பட் உண்மையை நல்லா யோசிச்சு பாருங்க. நேம்லேயே இருக்கு மேனிஃபெஸ்டேஷன். அரசியல்ல மட்டும் இல்ல, பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும். அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேர்ல இருக்கணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேர்ல இருக்க வார்த்தைகளோட வலிமை தான். அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல்லு இருக்கு. அந்த வார்த்தை வேற என்ன? வெற்றி. வெற்றி 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 தான் அந்த சொல். வெற்றி நான் நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது, மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்று, வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது. பார்ட்டி தட் ஆல்ரெடி வான் இன் தமிழ்நாடு மீன்ஸ் இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட மாதிரி மீனிங் கொடுக்குது. அண்டு வாகை பூ சிம்பிளை நம்ம பார்க்குறோம். போரில் ஜெயிச்சிட்ட மன்னர்களுக்கு சூட்டுற பூ அது. இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இந்த கட்சி ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு கட்சின்னு தான் கிளியராக ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. 10th அண்ட் +2ல் அதிகமாக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்குற விஷயம் எந்த ஆக்டரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிஎம் பண்ணுற விஷயம். இவ்வளோ பெரிய மாநாடு எப்போதும் ஒரு சிஎம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு மாநாடுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ற விஷயமும் ஒரு சிஎம்க்கு தான் நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மேபி கான்ஃபிடென்ஸ்னு நினைக்கலாம். பட் இது மைண்ட் செட், ஒரு வகையில் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் விஜய் சார் கரண்ட்டில் பண்ணுற எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான் தோணும். ரீசன் இதெல்லாம் நார்மலாகவோ இல்லை கோஇன்சிடென்ஸாக நடக்கிற விஷயமோ இல்லை. ஒரு வேளை இதை நீங்கள் கோஇன்சிடென்ஸ்ன்னு நினச்சா அது உங்கள் விருப்பம். நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான், பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா, அது வேற யாருமே வந்து ஃபில் பண்ணவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? அதனால நீ பெருசா கனவு காண நண்பா, அதையெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு சொல்ல முடியாது. Small aim is a crime. So always have a great aim. கலாம் சார் சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர் அரசியலுக்கு வரணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. அரசியல் ஒரு வகையில் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஆசைகள் இருந்தால் தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். எந்த ஒரு ஆசைக்கும் கண்டிப்பாக பொதுநலத்தை தாண்டி சுயநலமான ரீசன் கண்டிப்பாக இருக்கும். நல்ல நடிகன்ற புகழ் 100 வருஷம் இருக்கும். அதே நல்ல தலைவன்ற புகழ் காலம் முழுக்க இருக்கும். காலம் முழுக்க அவரோட பேர் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். கன்ஃபார்ம் இந்த விஷயத்துக்காக தான் விஜய் சார் அரசியலுக்கு வராரு. பணம் சேர்க்கறதுக்காக இல்லை, புகழ் சேர்க்கறதுக்காக. இப்போ இந்த டைம் நம்ம செல்ஃபிஷாக யோசிச்சாகணும். புகழ் சேர்க்கறதுக்காக அரசியல் வர ஒருத்தர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும். மக்களுக்கு நல்லது செய்யாமல் புகழ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. புகழ் சேர்க்கறதுல எந்த ஒரு தப்பும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதை நான் சொல்லலை, திருக்குறள் சொல்லுது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸோ இந்த டைம் யோசித்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் யாரை சூஸ் பண்ணால் உங்கள் லைஃப் மாறுமோ, உங்களுக்கு பெனிஃபிட்டோ, செல்ஃபிஷாக யோசித்து தெளிவாக முடிவு பண்ணுங்க. ஸோ ஸ்டே கனெக்ட், பி ப்ரெசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.